வணக்கம். 8 திக்கும் என்ற செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 105 ரூபாயை கடந்தது. டீசல் விலை 101 ரூபாயாக உயர்வு. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் இரு மாநில மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை. கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தொடர் மழையால் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 138 அடியை தாண்டியது. 142 அடி வரை தண்ணீர் தேக்கலாம் என உச்சநீதிமன்றத்தில் மேற்பார்வை குழு அறிக்கை. மதுரையில் இன்று தொண்டர்களை சந்திக்கிறார் வி.கே. சசிகலா. சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அரசியல் களத்தில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிகழ்வு. இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், படித்த இளைஞர்கள் திட்டத்தில் இணைய அழைப்பு. தமிழ்நாட்டில் இனத்தின் ஆட்சி நடைபெறுவதாகவும் பேச்சு. நாடு முழுவதும் அடுத்த மாதத்தில் வீடு வீடாக சென்று மெகா கொரோனா தடுப்பூசி முகாம். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு பின்னடைவு. விசாரணை நடத்த நிபுணர் குழு அமைத்தது உச்சநீதிமன்றம். நாடாளுமன்றத்தில் மீண்டும் பெகாசஸ் பிரச்சினை எழுப்பப்படும் என ராகுல் காந்தி அறிவிப்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே எஸ்பிஐ ஏடிஎம் இயந்திரத்தில் கொள்ளை முயற்சி. முகமூடி அணிந்து கொள்ளையடிக்க முயன்ற நபருக்கு போலீஸ் வலைவீச்சு. அமெரிக்காவில் வீசிய பலத்த சூறை காற்று. 6 லட்சம் வீடுகள் மின்சாரமின்றி தவிப்பு. டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ராவின் பெயர் கேல் ரத்னா விருதுக்கு பரிந்துரை. அர்ஜுனா விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள வீரர்களின் பெயர்களில் ஷிகர் தவன், பவானி தேவி உள்ளிட்டோர் இடம் பிடிப்பு. ஐசிசி 20 ஓவர் ஆடவர் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டிகள். வங்கதேசத்தை இங்கிலாந்தும் ஸ்காட்லாந்தை நமீபியா அணியும் வீழ்த்தி அசத்தல். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் இரு மாநில மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கேரள மக்கள் கடந்த 10 நாட்களாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதை எண்ணி தமிழ்நாட்டு மக்களும் தமிழக அரசும் கவலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் கேரள மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தமிழக அரசு தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை கூர்ந்து கவனித்து வருவதாகவும் அணை தொடர்பான தகவல்களை கேரள அரசுக்கு தொடர்ந்து பகிர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 137.60 அடியை எட்டியிருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், உச்சநீதிமன்றமும் மத்திய நீர்வள ஆணையமும் நிர்ணயித்த அளவில் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். முல்லைப் பெரியாறு அணையில் தற்போது 2300 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், அவற்றில் அதிகபட்ச தண்ணீரை வைகை அணைக்கு திருப்பி விடுவதாக குறிப்பிட்டுள்ளார். அணையின் நீர்வரத்து மற்றும் வெளியேற்றம் குறித்து தனக்கு முன்கூட்டியே தகவல் அளிக்குமாறு தமிழக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், கேரளாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள இது உதவும் என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். முல்லைப் பெரியாறு அணையில் 142 அடிக்கு நீரை தேக்கி வைப்பதில் இருந்து மாற்றம் செய்ய தேவையில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் அணை மேற்பார்வை குழு தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணையால் கேரளாவிற்கு ஆபத்து இருப்பதாக கூறி புதிய அணையை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை அம்மாநில அரசு தயாரித்து வருகிறது.
இந்நிலையில் முல்லை பெரியாறு அணையில் 137 அடிக்கு மேல் தண்ணீரை தேக்கக்கூடாது என்று கேரளாவைச் சேர்ந்த ஜோசப் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு மீதான விசாரணை புதன்கிழமை நடைபெற்றது. அப்போது முல்லை பெரியாறு அணை குறித்த மேற்பார்வை குழுவின் பரிந்துரையை கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஐஸ்வர்யா பாட்டியா தாக்கல் செய்தார். அதில் அணையில் 142 அடி உயரம் வரை தண்ணீரை தேக்கிக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மணி நேரமும் அணையின் நீர்மட்டம் கண்காணிக்கப்பட்டு வருவதால் அணையின் நீர் தேக்கப்படுவதில் எந்த மாற்றமும் செய்ய வேண்டியதில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. அப்போது கேரள அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கேரளாவில் கடந்த 2017, 18, 19 ஆண்டுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதற்கு முல்லை பெரியாறு அணையே காரணம் என்றும், மழைக்காலங்களில் அணையில் இருந்து திறக்கப்படும் நீரால் வெள்ளம் ஏற்படுவதாகவும் முறையிட்டார். தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சேகர் நாப்தே கேரள அரசின் வாதம் மிகைப்படுத்தப்பட்டது என்றார். கேரளாவில் மழைப்பொழிவு குறைந்துள்ள நிலையில் சமூக வலைதளங்களில் முல்லை பெரியாறு அணைக்கு எதிராக வதந்திகள் பரப்பப்படுவதாகவும், அணை விவகாரத்தில் அச்சப்பட தேவையில்லை என்று கேரள சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பினராயி விஜயனை தெரிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் மேற்பார்வை குழுவினர் பரிந்துரை தொடர்பாக கேரள அரசின் பதிலை தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். இந்நிலையில் முல்லை பெரியாறு அணை தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த சேவ் கேரளா பிரிகேடி என்ற தொண்டு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. அதில் அணையின் ஆயுட்காலம் மற்றும் அணையை உடைப்பதற்கான தேதியை நிர்ணயிக்க நிபுணர் குழு ஒன்றை அமைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் முல்லை பெரியாறு அணை உடைந்தால் மத்திய கேரளாவில் வசிக்கும் 50 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும், மழைக்காலத்தில் அணையின் நீர்மட்டத்தை 130 அடியாக குறைக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டுமெனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அடுத்த மாதத்தில் வீடு வீடாக சென்று தடுப்பூசி போடும் மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். 100 கோடி தடுப்பூசி இலக்கை இந்தியா எட்டிய நிலையில் தடுப்பூசி போடும் பணியை மேலும் வேகப்படுத்துவது குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு முன்னதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவை சந்தித்த மா சுப்பிரமணியன் தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் குறித்த மனுவை வழங்கினார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும், செங்கல்பட்டு மற்றும் குன்னூரில் தடுப்பூசி தயாரிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 13 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அவர் வழங்கினார். 12 லட்சம் பேர் 2வது தடுப்பூசிக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவேக்சின் தடுப்பூசி ஒரு 10 லட்சம் தடுப்பூசியாவது விரைந்து தர வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. 18 வயதுக்கும் குறைவானவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணியினை ஏற்கனவே மருத்துவ வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது அரசின் நிலைப்பாடு குறித்தும் கேட்டறியப்பட்டது. தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு விலக்களிக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடனான ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களில் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் 2வது தவணை தடுப்பூசியை எடுத்துக் கொள்ளவில்லை என்றார். எனவே அடுத்த மாதம் சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று 2வது டோஸ் தடுப்பூசி செலுத்தாதவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவார்கள் என்று அமைச்சர் தெரிவித்தார். இதேபோன்று முதல் தவணை தடுப்பூசியையும் போடுவார்கள் என்றும் கூறினார். 48 மாவட்டங்களில் தகுதி வாய்ந்த மக்களில் 50% குறைவானவர்களே தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாகவும், இந்த மாவட்டங்களில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்றும் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு தொடங்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இல்லம் தேடி கல்வி திட்ட தொடக்க விழா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள முதலியார்குப்பத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடக்க நிகழ்விற்கு முன்னதாக இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சைக்கிள் பேரணியை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். எல்லாமே நனவாச்சு, தம்பி தங்கைகளுக்கு சொல்லித் தருவோம் தரணியாள. பின்னர் திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், கொரோனா தொற்றால் மாணவர்கள்
அதிகம் பாதிக்கப்பட்டதாக கூறினார். மாணவர்களுக்கு கற்றல் இடைவெளி ஏற்பட்டிருப்பதை சரி செய்யவே இத்திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக விளக்கமளித்த முதலமைச்சர் இதை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், படித்த இளைஞர்கள் இந்த திட்டத்தில் இணைய வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார். இல்லம் தேடி கல்வி திட்டம் தமிழகத்தை கல்வியில் சிறந்த மாநிலமாக மாற்றும் திட்டம் என்றும் முதல்வர் நம்பிக்கை கூறினார். கொரோனாவால் இழந்த காலத்தை ஈடுகட்ட அதிகப்படியான முயற்சிகளை மாணவர்கள் செய்தாக வேண்டும். பள்ளி நேரத்தில் மட்டுமே மாணவர்களை பழைய நிலைக்கு படைமாற்றம் செய்துவிட முடியாது. அதனால்தான் பள்ளி நேரம் முடிந்த பிறகும் சில மணி நேரங்கள் மாணவர்களுக்காக பயிற்சிகள் தரப்போறோம். இதனை ஆசிரியரோடு சேர்ந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்தவர்களும் செயல்பட முன் வந்திருக்கிறார்கள். இந்த தன்னார்வலர்களையும் தொண்டு நிறுவனங்களையும் நான் மனதார வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் இது ஒரு கட்சியின் ஆட்சி அல்ல, இனத்தின் ஆட்சி என்று பெருமிதம் கூறினார். சுயாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நல்லிணக்கம், சமத்துவம் ஆகிய தத்துவங்களை அரசியலில் மட்டுமல்ல ஆட்சி ஏழிலில் முன்னெடுக்க நிலைக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. அந்த நெறிமுறைகளை வென்றெடுக்க என்னாலும் உழைக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி. இந்த நெறிமுறைகள் சமூக பொருளாதார கல்வி திட்டங்களிலும் மின்ன வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி. அந்த அடித்தளத்தில் தான் இது போன்ற திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். இதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். விழாவிற்கு பின் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலர் ஒருவர் பாடம் எடுப்பதை மாணவர்களோடு அமர்ந்து கவனித்தார். பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் 3 நிபுணர்கள் கொண்ட சிறப்பு விசாரணை குழு மற்றும் 3 பேர் கொண்ட தொழில்நுட்ப குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதிய அளவில் கால அவகாசம் கொடுத்தும் குற்றச்சாட்டு குறித்து மத்திய அரசு சரியான விளக்கமளிக்கவில்லை என்று நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் நாட்டின் உளவு மென்பொருளான பெகாசஸ் மூலம் பத்திரிகையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட ஏராளமானோரின் தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் சிறப்பு குழு அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் பிரிட்டஸ், எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா, இந்து குழும தலைவர் என் ராம் உள்ளிட்ட பலர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். தலைமை நீதிபதி என் வி ரமணா அமர்வில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள 3 நிபுணர்கள் கொண்ட சிறப்பு விசாரணை குழு மற்றும் 3 பேர் கொண்ட தொழில்நுட்ப குழுவை அமைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது. நிபுணர் குழுவில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் வி ரவீந்திரன், ரா அமைப்பின் முன்னாள் தலைவர் அலோக் ஜோஷி, சர்வதேச மின் தொழில்நுட்ப ஆணைய தலைவர் சந்தீப் ஓப்ராய் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். தொழில்நுட்ப குழுவில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக டீன் நவீன்குமார் சௌத்ரி, அமிர்தா விஸ்வ கல்லூரி பேராசிரியர் பிரபாகரன், இந்திய தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் அஸ்வின் அனில் குமஸ்தே ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பெகாசஸ் விவகாரம் தொடர்பாக விரைவாக விசாரணை நடத்தவும் குழுவினருக்கு உத்தரவிட்டுள்ள நீதிபதிகள் குழு அமைத்ததற்கான காரணங்களையும் பட்டியலிட்டுள்ளனர். கருத்து சுதந்திரம் மற்றும் தனிமனித சுதந்திரத்தின் மீதான தாக்கம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என கூறினர். அதிர்ச்சியான தகவல்களால் ஒட்டுமொத்த குடிமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் வெளிநாடுகளின் தலையீடு இருப்பதால் விசாரணை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக கூறினர். புகார் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை மத்திய அரசு தெளிவாக விளக்கவில்லை என்றும் குடிமக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதில் மத்திய அரசு பங்கு கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாலும் விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஒவ்வொரு முறையும் தேச பாதுகாப்பு என கூறி மத்திய அரசு தப்பிக்க முடியாது என குறிப்பிட்ட தலைமை நீதிபதி ஆணையம் அமைத்து விசாரிக்க மத்திய அரசு விடுத்த கோரிக்கையை நிராகரித்தார். வழக்கின் விசாரணை 8 வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இந்திய ஜனநாயகத்தை ஒடுக்கும் முயற்சியாக பெகாசஸ் உளவு நடவடிக்கை இருப்பதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தை கவனத்தில் கொள்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பதால் தாங்கள் மகிழ்ச்சியடைந்திருப்பதாகவும் விசாரணை குழு மூலம் உண்மை வெளிவரும் என்று நம்புவதாகவும் அவர் கூறினார். எனினும் பெகாசஸ் விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் மீண்டும் எழுப்புவோம் என்றும் விவாதம் நடத்த முயற்சிப்போம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். Pegasus is an attempt to crush Indian democracy. It's an attempt to make sure that the vibrancy of the democracy, the conversation that takes place in a democracy are crushed and people are controlled.
So it's a big step that the Supreme Court has said that they're going to look into this matter. I'm confident that we will get the truth out of this. பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் 3 நிபுணர்கள் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது வரவேற்கத்தக்கது என பத்திரிகையாளர் ஹிந்து என்றாம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், குழுவில் இடம்பெற்ற ஓய்வு பெற்ற நீதிபதி RV ரவீந்திரன் பல்வேறு வழக்குகளை சிறப்பாக கையாண்டதாகவும் அவரது தலைமையிலான நிபுணர்கள் குழு சுதந்திரமாக செயல்படும் என்றும் குறிப்பிட்டார். ஆனரபிள் ஜஸ்டிஸ் ரவீந்திரன் அவர்கள் நல்ல பெயர் பெற்ற ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அவர் தலைமையில் அவர் சூப்பர்விஷனில் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் த்ரீ மெம்பர் எக்ஸ்பர்ட் குரூப் அண்ட் ஒன்று மீதி பேரையும் சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதில் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸும் நல்ல விரிவாக அது கொடுத்துருக்காங்க. அந்த இதில் இப்போ தான் அதை படிச்சுட்ருக்கேன் இந்த ஆர்டரில். அதனால் அதை வரவேற்கிறோம். அது நல்ல முடிவு. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகளை பெற்ற பெண் எங்கே அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. முல்லை பெரியாறு அணையில் 142 அடிக்கு தண்ணீரை தேக்கினால் அணைக்கு பாதிப்பு ஏற்படும் என கேரளா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முல்லை பெரியாறு அணையில் 142 அடி உயரத்திற்கு நீர் தேக்கினால் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருப்பதாக கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் பதிலளித்திருக்கிறது. முன்னதாக அணையின் மேற்பார்வை குழு 36 அடிக்கு மேல் உயர்த்தக்கூடாது என்று கேரள அரசு தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக அணையின் மேற்பார்வை குழு பாதிப்பு எதுவும் ஏற்படாது என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது 136 அடிக்கு மேல் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தக்கூடாது என்று கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ 136 அடிக்கு மேல் உயர்த்தக்கூடாதுன்னு கேரள அரசு பதில் அளித்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். விவரங்கள் என்ன? மேற்பார்வை குழுவினுடைய தரப்பினுடைய விளக்கம் என்ன? காயத்ரி, முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதா வேண்டாமா, குறிப்பாக இந்த மழை காலத்திற்கு எவ்வளவு நீரை சேமிக்கலாம் என்பது தொடர்பான அந்த வழக்கினுடைய விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் 3வது நாளாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அதில் நேற்று இரவு கேரளாவினுடைய அரசாங்கம் சார்பாக புதிய பதில் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 26ஆம் தேதி நடைபெற்ற மத்திய நீர்வள ஆணையம் மற்றும் தமிழக கேரள மாநிலங்களுக்கு இடையேயான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு கேரளாவானது இந்த பதிலை தாக்கல் செய்தது. மிக முக்கியமாக தற்பொழுதுள்ள மழைக்காலத்தில் அணையினுடைய நீர்மட்டத்தை 136 அடிக்கு மேல் உயர்த்தக்கூடாது என்ற ஒரு கருத்தை தான் கேரள அரசாங்கம் அந்த பதிலில் தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக அணையை பொறுத்த அளவில் 126 ஆண்டுகள் பழமையான இந்த அணையில் சுமார் 142 அடி வரை 50 மணி நேரங்களுக்கு மேல் நீரை சேமித்து வைக்கும் பட்சத்தில் அந்த அணையினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத, அணைக்கு பாதிப்பு ஏற்படும். இதனால் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்தக்கூடாது என்ற ஒரு கருத்தை தான் கேரள அரசாங்கம் தங்களுடைய அந்த எழுத்துப்பூர்வ பதிலில் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகம் மற்றும் மத்திய நீர்வள ஆணையத்தினுடைய கருத்துக்களை ஏற்க முடியாது. 2 பேருமே அணை பாதுகாப்பாக உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதனை கேரள அரசாங்கம் ஏற்காது என்ற ஒரு கருத்தை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. கேரள மக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் தமிழகத்தினுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் முல்லை பெரியாறு அணைக்கு பதிலாக புதிய அணையை கட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கேரள அரசாங்கம் இன்றைய அந்த எழுத்துப்பூர்வ பதிலில் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது கூடுதலாக தமிழகத்திற்கு தண்ணீர் தேவைப்படும் பட்சத்தில் முல்லை பெரியாருக்கு பதிலாக வைகை அணையில் நீரை அனுப்பி அங்கே சேமித்து வைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த பதிலில் கேரள அரசாங்கமானது கூறியிருக்கிறது. அதாவது நீர் வெளியேறும் முழு அளவான 2700 கியூசெக்ஸ் அளவை முழுமையாக தமிழகம் எடுத்துக்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் கேரள அரசாங்கமானது அவர்களுடைய அந்த பதில் மனுவில் இன்று உச்சநீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கார்கள். இந்த வழக்கானது இன்று மதியம் 2 மணிக்கு விசாரணைக்கு வர உள்ளது. காயத்ரி, நன்றி சுசித்ரா, இது குறித்த விவரங்களை விரிவாக வழங்கியமைக்காக.
கோவையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எதிர்பார்த்த அளவிற்கு வியாபாரம் இல்லாததால் ஜவுளி வியாபாரிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். கோவையில் கொரோனா தொற்று குறைந்துள்ள நிலையில் இந்த ஆண்டு மிகுந்த உற்சாகத்துடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாட புத்தாடைகள் வாங்குவதற்கு கடை வீதிகளில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். வார இறுதி நாட்களான சனி ஞாயிறுகளில் வழக்கத்தை விட அதிகமான கூட்டம் காணப்படுகிறது. கோவிட்க்கு அடுத்து இப்போ வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டியாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா வந்துட்டு போன வாட்டினா பர்ச்சேஸே பண்ண முடியல. இந்த டைம் தான் நாங்கள் வந்துட்டு வந்திருக்கோம். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்துட்டு எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்கிறனால, லிபரலாக இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக எல்லாம் ஷாப்பிங் பண்ண முடியுது. கொரோனாவால் 2 ஆண்டுகளாக வியாபாரம் முடங்கியிருந்த நிலையில் தீபாவளி பண்டிகை காலத்தை வியாபாரிகள் பெரிய எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர். எனினும் தற்போது வரை வியாபாரம் பெரிதாக இல்லை என கவலை தெரிவிக்கின்றனர். பல லட்சங்களை போட்டு சரக்கை வாங்கியிருக்கிறோம், வியாபாரத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். வியாபாரம் அந்த அளவுக்கு பெருசாக இப்போ இதுவரையும் நடக்கலை. ஏன்னா மக்கள் கையில் பையிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை. ஏன்னா ஒரு 2 செட்டு 3 செட்டு ஒரு குழந்தைகளுக்கு வாங்குறவங்க இப்போது தீபாவளி கொண்டாடணுங்கிற சூழ்நிலையில் 1 2 வாங்குறாங்க. கடந்த ஆண்டை விட இந்த முறை புதிய வரவுகள் குறைவாக இருப்பதாகவும் ஜவுளிகளின் விலை அதிகமாக இருப்பதாகவும் வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர். ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா போன தடவை இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கம்மியாக இருந்தாலுமே வந்து ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வழக்கமாக இப்போ ஒரு ஃபேமிலி 4 பேர் இருக்கோம்னா ஒரு 2000 அந்த மாதிரி எடுப்போம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ரேட் அதிகமானால 3-4 அந்த மாதிரி போயிடுது. 3000 4000 மாதிரி போயிடுது. அதனால் மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். போன வருஷம் வந்து கொரோனானால வெளியே வர முடியல. இந்த தடவை குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கலான்னு வந்தோம். ஆனால் விலைவாசிகள்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. எந்த இது எடுத்தாலும் குழந்தைகளுக்கே வந்து மேக்ஸிமம் ஒரு 1000 rupees இருந்தால் தான் வாங்க முடியுது. நாங்கள் வழக்கமாக ஒரு 5 ட்ரெஸ் எடுப்போம், இப்போ வந்து ஒரு 3 ட்ரெஸ் தான் எடுத்திருக்கோம். வார இறுதி நாட்களில் கடை வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதுடன் கூட்டத்தில் பலர் முகக்கவசம் அணியாமல் இருப்பது அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கோவையில் இருந்து ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் செய்தியாளர் குருசாமி. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே SBI வங்கி ATM இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். பாலாஜி, இப்போ இந்த கொள்ளையர்களை எந்த அடிப்படையில் வந்து தற்போது தேடுதல் வேட்டை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது? நிச்சயமாக காயத்ரி, அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய SBI வங்கி உடுமலையிலிருந்து திருப்பூர் செல்லக்கூடிய பிரதான சாலையில் அமைந்திருக்கும் எரிப்பாளையம் என்ற பகுதியில் SBI வங்கியின் ATM மையமானது செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தில் இன்று அதிகாலை 2 மணி அளவில் தலையில் கருப்பு துணியை முகமூடி போல சுற்றி அணிந்து கொண்டு உள்ளே புகுந்திருக்கிறார். புகுந்த அந்த நபர் அந்த ATM மையத்தை பழக்கப்பட்ட ஒரு நபர் போல ஆங்காங்கே சென்று சில பொருட்களை எடுத்துள்ளார். மேலும் அங்கிருக்கக்கூடிய AC-யின் ரிமோட்டையும் எடுத்து அதனை ஆன் செய்திருக்கிறார். பிறகு அங்கிருக்கக்கூடிய ஒரு அவர் கொண்டு வந்திருந்த சிறிய கத்தியை வைத்து அந்த ATM இயந்திரத்தை உடைக்க முற்பட்டார். முடியாத காரணத்தினால் மீண்டும் வெளியே சென்று வந்து ஒரு பெரிய கடப்பாறை போன்ற ஒரு பொருளை எடுத்து வந்து அந்த ATM மையத்தின் இயந்திரத்தில் இருக்கக்கூடிய முன்பக்க கதவை உடைத்து விட்டார். பிறகு மீண்டும் சிறிது நேரம் அங்கிருந்து முயற்சித்த அந்த நபரால் அதன் பிறகு பணம் இருக்கக்கூடிய பிரதான பெட்டியின் கதவுகளை உடைக்க முடியாத காரணத்தினால் அங்கிருந்து சென்று விட்டார். சுமார் 10 நிமிடங்களுக்கும் மேலாக அந்த நபர் ATM மையத்தின் அந்த இயந்திரத்தை உடைக்கக்கூடிய காட்சிகளானது CCTV-யில் பதிவாகி இருக்கிறது. இதன் பிறகு தற்பொழுது திருப்பூர் மாவட்ட உடுமலை காவல் நிலைய போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் அந்த ATM இயந்திரம் உடைக்கப்பட்டிருந்ததை அறிந்து அங்கு நேரடியாக சென்று CCTV காட்சிகளையும் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த நபர் அங்கிருக்கக்கூடிய ATM மையத்தின் சில பொருட்களை கையாண்ட விதம் தொடர்பாக பார்க்கும் பொழுது அவர் அந்த இடத்திற்கு அதிகபட்சமாக வந்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதன் அடிப்படையிலும் பழைய CCTV காட்சிகள் மற்றும் புதிய காட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து தற்பொழுது போலீசார் இந்த கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபரை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். காயத்ரி, நன்றி பாலாஜி, இது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக. மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.
தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 105 ரூபாயை கடந்துள்ளது. அத்துடன் தொடர்ந்து 6வது நாளாக டீசலும் 100 ரூபாய்க்கு மேல் விற்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் ஏற்படும் மாற்றத்திற்கு ஏற்ப கச்சா எண்ணெய் விலை நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்வின் எதிரொலியாக இந்தியாவில் நாளுக்கு நாள் எரிபொருட்களின் விலை பெட்ரோலிய நிறுவனங்கள் உயர்த்தி வருகின்றன. இந்நிலையில் சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோல் விலை 30 காசுகள் உயர்ந்து 105 ரூபாய் 13 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று டீசல் விலை 33 காசுகள் அதிகரித்து 101 ரூபாய் 25 காசுகளுக்கு விற்பனையாகிறது. மதுரையில் தேவர் சிலைக்கும் மருது சகோதரர்கள் சிலைக்கும் இன்று மாலை அணிவிக்கும் சசிகலா தொண்டர்களை சந்தித்து பேசவுள்ளார். தீவிர அரசியலில் ஈடுபட உள்ளதாக அறிவித்த சசிகலா முதற்கட்டமாக தஞ்சை, மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். தஞ்சாவூரில் டிடிவி தினகரனின் மகள் திருமண வரவேற்பு விழாவில் புதன்கிழமை பங்கேற்றவர் இன்று மதுரைக்கு செல்கிறார். கோரிப்பாளையத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கும் வண்டியூர் தெப்பக்குளம் அருகே உள்ள மருது சகோதரர்கள் சிலைக்கும் மாலை அணிவிக்கிறார். அதனைத் தொடர்ந்து கோரிப்பாளையம் பகுதியில் சசிகலா தொண்டர்களை சந்திக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை ராமநாதபுரத்தில் தொண்டர்களை சந்திக்க உள்ள சசிகலா வரும் 30ஆம் தேதி பசும் பொன்னில் தேவர் குரு பூஜையில் பங்கேற்க திட்டமிட்டுள்ளார். டெல்லி சென்றுள்ள தமிழக ஆளுநர் RN ரவி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசினார். தமிழக ஆளுநராக பதவியேற்ற பிறகு 2வது முறையாக கடந்த 22ஆம் தேதி டெல்லி புறப்பட்டு சென்ற ஆளுநர் RN ரவி அக்டோபர் 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 24ஆம் தேதி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கையும் சந்தித்தார். நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் ஆளுநர் நேற்று சந்தித்தார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு நிரந்தர விலக்கு கோரி தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள சட்ட மசோதா, தமிழக அரசின் செயல்பாடுகள், தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசு திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கைதான ஷாருக் கான் மகன் ஆரியன் கான் ஜாமீன் மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. மும்பையில் சொகுசு கப்பலில் நடைபெற்ற போதை விருந்தில் பங்கேற்றதாக கைதான ஆரியன் கானுக்கு மும்பை சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் மறுத்தது. பலமுறை முயற்சித்தும் ஜாமீன் கிடைக்காததால் மும்பை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது ஆரியன் கான் தரப்பில் முன்னாள் அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி ஆஜரானார். சொகுசு கப்பலில் ஆரியன் கான் போதைப்பொருள் உட்கொண்டதற்கு மருத்துவ அறிக்கை எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் அவர் சிறப்பு விருந்தினராக மட்டுமே விருந்திற்கு அழைக்கப்பட்டார் என்றும் வாதிட்டார். ஜாமீன் மனு மீதான விசாரணை முழுமையாக நிறைவடையாத நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. சேலத்தில் விசாரணை கைதியின் மரணம் தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ள உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த 34 வயதான ஆட்டோ ஓட்டுநர் கார்த்திக் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை செய்ததாக கைது செய்யப்பட்டார். ஆனால் நேற்று அவருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதித்தபோது மாரடைப்பால் உயிரிழந்ததாக போலீசார் கூறியுள்ளனர். இதையடுத்து சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக உடல் எடுத்து வரப்பட்ட போது கார்த்திக்கின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் பிரேத பரிசோதனை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீஸ் அதிகாரிகள் வாக்குறுதி அளித்ததால் மறியல் கைவிடப்பட்டது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள் பிறந்தன. மெகதிப்பட்டினத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் திங்கட்கிழமை ஒரு கர்ப்பிணி பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார். அவரது வயிற்றில் 4 குழந்தைகள் இருந்தது ஸ்கேன் மூலம் கண்டறியப்பட்டது. பின்னர் அறுவை சிகிச்சை செய்ய முடிவெடுக்கப்பட்டது. அறுவை சிகிச்சையின் போது கர்ப்பிணியின் உடல் ரத்த அழுத்தம் வெகுவாக குறைந்ததால் சிரமம் ஏற்பட்டதாகவும் இறுதியாக தாயின் வயிற்றிலிருந்து 3 பெண், ஒரு ஆண் என 4 குழந்தைகளும் பாதுகாப்பாக எடுக்கப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தாய் தற்போது நலமுடன் இருப்பதாக தெரிவித்துள்ள மருத்துவர்கள் 4 குழந்தைகளும் 1.5 கிலோ எடை வரை இருப்பதாக கூறியுள்ளனர். மும்பையில் சிக்னலில் நின்று டிப்பர் லாரியின் பின்னால் அரசு பேருந்து மோதிய விபத்தில் 8 பேர் படுகாயமடைந்தனர். தாதர் என்னும் பகுதியில் பாபா சாஹேப் அம்பேத்கர் சாலையில் டிப்பர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது சிக்னல் கம்பத்தில் சிவப்பு விளக்கை கண்ட டிப்பர் லாரி ஓட்டுநர் வாகனத்தை மெதுவாக நிறுத்தினார். அப்போது அதன் பின்னால் வந்த அரசு பேருந்து ஒன்று லாரியின் பின்புறமாக அதிவேகமாக மோதியது. இதில் பேருந்து படிக்கட்டில் பயணம் செய்தவர்கள் வெளியே தூக்கி வீசப்பட்டனர். பேருந்தில் பயணித்த 8 பேர் படுகாயமடைந்தனர். ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ளது. இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் சார்பில் அக்னி 5 ஏவுகணை சோதனை நடைபெற்றது.
ஒடிஷாவில் உள்ள ஏபிஜே அப்துல் கலாம் தீவிலிருந்து நேற்று மாலை 7:50 மணிக்கு அக்னி 5 ஏவுகணை விண்ணில் ஏவப்பட்டது. கண்டம் விட்டு கண்டம் தாண்டி சென்று நிலத்தில் உள்ள எதிரிகளின் இலக்கை மிக துல்லியமாக தாக்கி அழிக்கும் வகையில் இந்த ஏவுகணை வடிவமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கிழக்கு பகுதியில் வீசிய புயலால் நியூயார்க் மற்றும் நியூஜெர்சி நகரங்களில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் புயலால் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் ஏராளமான மரங்கள் வேரோடு சாய்ந்ததோடு போக்குவரத்து முடங்கியுள்ளது. 6 லட்சத்திற்கும் மேலான வீடுகள் மின்சாரமின்றி இருளில் மூழ்கியுள்ளன. மீட்பு நடவடிக்கைகளில் இரவு பகலாக வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.